வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்பு செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு முக்கிய பல ஒன்றுகூடல்கள் இன்று. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை வருகை. மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என மொரிஷியஸ் பிரதமர் அறிவிப்பு. சேனல் 4 ஊடகவியலாளருக்கு எதிராக அனுராதபுரத்தில் ஆர்ப்பாட்டம். ரயில் சேவைகளுக்கு பாதிப்பு. விரிவான செய்தி. பொதுநலவாய நாடுகளின் வர்த்தக மாநாட்டின் 2ஆம் நாள் இன்றாகும். முதலீட்டு மையமாக இலங்கையின் முக்கியத்துவம் தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், அமைச்சர் நிமா சிறிபாலடி சில்வா, ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஜேம்ஸ் பெக்கர் உள்ளிட்ட பலர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். 14ஆம் திகதி வரை நடைபெறவுள்ள வர்த்தக மாநாட்டில் பல நாடுகளின் உயர்மட்ட வர்த்தகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இம்முறை நடைபெறும் மாநாட்டில் 1000க்கும் அதிகமான பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கை அரசாங்கம் மற்றும் பொதுநலவாய வர்த்தக சம்மேளனத்தினால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ரியாஸ் ஹாரிஸுடன் நாம் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம். இலங்கையில் நடைபெறுகின்ற பொதுநலவாய மாநாட்டுக்கு முன்னோடியாக இன்றும் பல முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பொதுநலவாய அமைச்சர்களின் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. பண்டார்நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. ஆஸ்திரேலியா, கனடா, மாலைத்தீவு உள்ளிட்ட 8 நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார்கள். பொதுநலவாய நாடுகளின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதே இந்த மாநாட்டின் நோக்கமாக அமைகின்றது. அதேபோன்று பொதுநலவாய இளைஞர் மாநாடு 3வது நாளாக இன்று மாகம் ருகுணுபுர சர்வதேச மத்திய நிலையத்தில் நடைபெறுகின்றது. அதேபோன்று பொதுநலவாய மக்கள் மாநாடு காலி ஹிக்கடுவையில் நடைபெறுகின்றது. இந்த மாநாடுகள் நாளை நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று பொதுநலவாய வெளிவிவகார அமைச்சர்களின் சந்திப்பொன்று இன்று மாலை இடம்பெறவிருக்கின்றது. அத்துடன் பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்றும் கூட பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்கள் இலங்கைக்கு வருகை தந்தனர். இவை உள்ளிட்ட மேலும் பல தகவல்களை வழங்குவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தின் ஊடக மத்திய நிலையத்திலிருந்து ரியாஸ் ஹாரிஸ். நன்றி ரியாஸ். பொதுநலவாய இளைஞர் பேரவையின் தலைமைத்துவம் நைஜீரியாவிற்கு கிடைத்துள்ளது. இளைஞர் பேரவைக்காக தெரிவு செய்யப்பட்ட நிறைவேற்று குழுவில் 9 பேர் அடங்குவதுடன் அவர்களுள் 4 பேர் இலங்கையிலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஹம்பாந்தோட்டை மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும் இளைஞர் மாநாட்டில் இளைஞர் பேரவையின் நிறைவேற்றுக் குழு நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டது. இணையதளத்தின் ஊடாக நேற்று பகல் நடாத்தப்பட்ட தேர்தலின் ஊடாக இந்த குழு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது இளைஞர் பேரவையின் தலைவர் பதவிக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு ஆபிரிக்க வலய நாடுகளுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டது. நேற்று மாலை வெளியிடப்பட்ட பெறுபேறுகளுக்கு அமைய இளைஞர் பேரவையின் தலைமை பொறுப்பு நைஜீரியாவின் அகமது அடாமிற்கு கிடைத்தது. இளைஞர் பேரவைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள தலைவரின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளாகும். இலங்கையின் சமரகோன் வட்சலா மற்றும் தாரிகா திலீபனி ஆகியோருக்கு இளைஞர் பேரவையின் நிறைவேற்று குழுவில் உறுப்புரிமை கிடைத்துள்ளது. பேரவையின் உப தலைவர் பதவிக்காக இலங்கையின் சதாம் ஷாஜஹான், முகமது நுஸ்தி மற்றும் இந்தியாவுக்கான சுதர்சன லட்சுமி ஆகியோர் 3 பிரிவுகளின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கென்யாவின் கிசியா பில்பர்ட், சொலமன் தீவுகளின் ஹாரி ஜேம்ஸ், கிரனேடாவின் ராய்டன் பெஹாரி ஆகியோரும் நிறைவேற்று குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இளைஞர் பேரவையின் நிறைவேற்று குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரதிநிதிகள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தனர். இந்த வெற்றி விசேடமானதொன்றாகும். பொதுநலவாய இளைஞர் வரலாற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். 2 வருடங்களுக்குள் அதிகபட்ச சேவையை வழங்க எதிர்பார்த்துள்ளேன். இது இலகுவான விடயம் ஒன்றல்ல. எனினும் பொதுநலவாய இளைஞர்களிடமிருந்து அதிகபட்ச ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன். விசேட தேவைகளை கண்காணிக்கும் குழுவின் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். எதிர்வரும் 2 வருடங்களில் நாட்டின் நெருக்கடியாகியுள்ள இளைஞர்களுக்காக சேவையாற்ற நான் எண்ணியுள்ளேன். இலங்கையில் நடைபெறும் 1வது இளைஞர் மாநாட்டின் உப தலைவராக நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். மிகவும் மகிழ்ச்சியான நாள் இது. பாரியதோர் பொறுப்பு என் வசமான நாள் இன்றாகும். ஆசிய வலயத்தின் இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். இலங்கை மையமாக கொண்டு ஆசிய வலயத்தில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என எண்ணுகிறேன்.
இலங்கை அரசாங்கம் மற்றும் இளைஞர் விவகார அமைச்சுக்கு நான் முதலாவதாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறானதொரு வெற்றிகரமான இளைஞர் மாநாடு ஒன்றை ஹம்பாந்தோட்டை நடத்துகின்ற தொடர்பில் நன்றி தெரிவிக்கிறேன். இது அனைவருக்கும் விசேடமானதொரு சந்தர்ப்பமாகும். இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த கிடைத்தமை தொடர்பில் பெருமை அடைகின்றேன். பொதுநலவாய நாடுகளில் இந்தியாவின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு தொடர்ந்தும் கொழும்பு மாநகரின் சில வீதிகள் அவ்வப்போது மூடப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இன்று மாலை 6:30 தொடக்கம் 7 மணி வரையான காலப்பகுதியில் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதி, பேஸ்லைன் வீதி, பௌத்தாலோக மாவத்தை, பம்பளப்பிட்டி சந்தையிலிருந்து பழைய பாராளுமன்ற சுற்றுவட்டம் வரையான காலி வீதி ஆகியவற்றில் போக்குவரத்து நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன கூறுகின்றார். அத்துடன் இந்த வீதிகளில் இன்றிரவு 10:30 தொடக்கம் 11 மணி வரையும், 12 மணி தொடக்கம் அதிகாலை 1 மணி வரையும் இடைக்கிடையே போக்குவரத்து நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டுகின்றார். அதனால் இந்த காலப்பகுதிக்குள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களிடமும் வாகன சாரதிகளிடமும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் நாளைய தினம் அதிகளவு அரசு தலைவர்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளமையினால் நாளை பகல் மற்றும் இரவு இந்த வீதிகளுடனான போக்குவரத்து நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் தலைமையிலான 10 பேர் அடங்கிய குழு இன்று நாட்டை வந்தடைந்துள்ளது. சல்மான் குர்ஷித் உள்ளிட்ட குழுவினர் விசேட விமானம் ஒன்றின் மூலம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிவார அமைச்சர்கள் ஏற்கனவே இலங்கைக்கு வந்துள்ளனர். புரூனை, ஜமைக்கா, கென்யா, சிசல்ஸ், உகண்டா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிவார அமைச்சர்கள் நேற்று நாட்டை வந்தடைந்ததாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் கலந்து கொள்ள மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மொரிஷியஸ் பாராளுமன்றத்தில் நேற்று பிரதமர் தெரிவித்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் இந்த மாநாட்டில் மொரிஷியஸ் சார்பில் வெளிவார அமைச்சர் அரவிந்த் பூலேல் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்படுகின்றது. பொதுநலவாய அரசு தலைவர் மாநாட்டில் பங்கேற்பான பல நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் தற்போது நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். புரூனே, ஜமைக்கா, சீசல்ஸ், கென்யா, உகண்டா உள்ளிட்ட நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்ததாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சிக்கு சேவையில் ஈடுபட வேண்டிய 2 ரயில்கள் மக்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினால் அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. சேனல் 4 ஊடகவியலாளர் கலம் மெக்ரே உள்ளிட்ட குழுவினர் ரயிலில் வவுனியாவுக்கு செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் 10:05க்கும் 10:15க்கும் வெளிநொச்சிக்கு பயணிக்க இருந்த 2 ரயில்களை அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரயில் பாதையை மறித்து எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. பொத்துவில் தொடக்க மட்டக்களப்பு ஊடாக யாழ்ப்பாணம் வரையான கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வங்காள விரிகுடாவில் காணப்படுகின்ற தாளமுக்கம் வலயம் தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வடகிழக்கே 700 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. மழை அல்லது இடியுடன் கூடிய மழை வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தென் மாகாணங்களில் இடைக்கிடை பெய்யும். நாட்டின் ஏனைய பல பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். கொழும்பு தொடக்கம் காலினூடாக மாத்தறை வரையிலும், பொத்தில் தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக யாழ்ப்பாணம் வரையிலுமான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதுடன் இடியுடன் கூடிய மழையின் போது காற்றின் வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். எனவே இக்கடல் பிரதேசங்கள் கடல் கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் காணப்படும். சட்டவிரோதமாக சவுதி அரேபியாவில் தங்கியிருக்கும் இளைஞர்களை விரைவில் நாட்டிற்கு வரவழைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் நலன்புரி சேவைகள் அமைச்சர் டிலான் பெரேரா அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கைக்கான தூதரகம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளுக்கு அமைச்சரினால் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. சவுதி அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பொதுமன்னிப்பு காலப்பகுதியில் நாட்டிற்கு வர முடியாமல் போன சுமார் 1500 சட்டவிரோத இலங்கை பணியாளர்கள் அங்கு தங்கியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் பிரதி பொது முகாமையாளர் மங்களரந்தனிய தெரிவிக்கின்றார்.
இலங்கைக்கு வர முடியாதுள்ள பணியாளர்களை நாட்டிற்கு வரவழைக்கும் வரை அவர்களை தற்காலிக முகாமில் தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது எழுந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கைக்கான தூதரகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் ஆண் பணியாளர்களுக்கு தங்க இடமில்லாத காரணத்தால் உடனடியாக அவர்களுக்கும் எஞ்சியுள்ள பெண் பணியாளர்களுக்கும் புதிதாக பாதுகாப்பான தங்குமிடங்களை பெற்றுக் கொடுக்குமாறும் அமைச்சர் பணிபுரி விடுத்துள்ளதாக மங்களரந்தனிய கூறுகிறார். அதன் பிரகாரம் தூதரகம் வாடகைக்கு வீடுகளை பெற்று குறித்த பணியாளர்களை அங்கு தங்க வைக்க உள்ளதுடன் அவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அதன் பின்னர் அவர்களை விடுவித்து நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை விரைவில் முன்னெடுக்க உள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் பிரதி பொது முகாமையாளர் மங்களரந்தனிய மேலும் தெரிவிக்கின்றார். நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற நிகழ்வுகள் செய்திக்குறிப்புகளாக அடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை மேற்கொள்ளப்படும் பெரும்போக நெற்செய்கைக்கான உழவு மற்றும் விதைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. விசேடமாக இம்முறை பெரும்போக பயிர் செய்கைக்காக 1,72,000 ஏக்கர் நிலம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இம்முறை போகத்தில் புதிதாக பாஸ்மதி நெல் வகை விதைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் பருவமழை தாமதம் அடைவதால் உணவு பயிர் செய்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சர்வதேச நீரிழிவு தினத்தை முன்னிட்டு காத்தான்குடி நகரில் இன்று விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஆகியன இணைந்து இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்திருந்தன. இந்த ஊர்வலத்தில் வைத்தியர்கள், தாதியர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சுகாதார ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட இலக்கிய விழா மட்டக்களப்பு கூட்டுறவு கலையரங்கில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் மற்றும் கலாசார அலுவலர்கள் திணைக்களம் ஆகியன இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தன. மட்டக்களப்பு மாவட்ட இலக்கிய விழா மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது கலை மற்றும் இலக்கியத்துறையில் பங்காற்றிய மூத்த கலைஞர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதோடு அவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் எழுக்கதிர் எனும் சிறப்பு மலரொன்றும் வெளியிடப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி சிவானந்தா தேசிய பாடசாலையின் சிவானந்தம் எனும் மலர் வெளியீடு மற்றும் மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது சாதனை படைத்த மாணவர்கள் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என பிரார்த்தித்து காத்தான்குடியில் துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. காத்தான்குடி பத்ரியா ஜுமா பள்ளி வாசலினால் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.